வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களில் ஒருவன். இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மானாமதுரை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பையனை வந்து போலீஸ்காரங்களை அடித்து கொண்டாங்க. அதுக்கு 2 நாளாக வந்து போராட்டம், அதாவது இரவு பகலாக போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அதை நம்ம பல காணொலி வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வந்து சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இங்கெல்லாம் வந்து இவங்க அருவாள் வந்து எடுத்து வெட்டுறதுல வந்து பெரிய சூறப்புலிங்க, அதாவது வீரன்கள் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்தை படித்து பெரிய ஆள் அவங்க அப்படின்னு சொன்ன தலைவர்கள் எல்லாம் இவங்க கட் அவுட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள பக்கத்தில் இவங்க அருவாளை ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த தலைவர்களை இவங்களை வந்து டிசைனாக இப்படி அருவாளை நீ ரெடி பண்ணு, இப்படி அருவாள் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க அருவாளை ரெடி பண்ணி டீ கடையில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது, அவனை போய் வெட்டுவான். அதே மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தால் அவங்ககிட்ட நான் அவனு வெட்டுறது வரன்னு சொல்ல மாட்டான், ஓடி போய் விட்டுவான். திருட்டு பசங்க தான் அந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வீரன் நினச்சி ஒரு சில சமூகம் இல்லை, வெட்டுறவன் எல்லாருமே திருட்டு பசங்க, பொட்ட பசங்க இப்படி தான் சொல்ல முடியும். அதாவது இது வேஸ்ட்டு. அதாவது ஒருத்தனை வந்து அருவாள் எடுத்து போய் பின்னாடி முதுகில் வெட்டுறது அது எப்படி? அதெல்லாம் வந்து சுத்தமான ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை. அவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க. அதே சேம் டைம் இந்த போலீஸ்காரங்களும் ஒரு தலைப்பட்சமாக ஒரு சமூகத்துக்கு ஃபேவரட்டாகவும் இன்னொரு சமூகத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி பல காரியங்களை செய்கிறாங்க. அதில் வந்து இந்த லாக்அப் டெத் அப்படின்றது தமிழ்நாட்டில் அடிக்கடிக்கு நடக்கிறதா நம்ம பார்த்துருப்போம் நிறைய. அதில் சேம் டைம் இப்பயும் ஒன்று நடந்துருக்குது. உண்மை என்ன அப்படின்னு அந்த ஆண்டவனை தான் தெரியும். அது இவங்க பார்த்து எப்படி வேணாலும் அதை மறைச்சிருவாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹெல்மெட் போட்டு போனேன், எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக வச்சுருந்தாலும் என்கிட்டயே வந்து ஃபைன் போட்டு ஃபைன் வாங்கினாங்க. எதுக்குன்னு எனக்கே தெரில, கொடுத்துட்டு தாங்க போனேன். அதனால தான் எனக்கு போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. இதுலேயும் வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த எலெக்ஷன் டைமில் என்ன தான் நீங்கள் போராடினாலும் நம்மளுக்கான அந்த நியாயம் கிடைக்காது. ஆனால் பல இடத்துல வந்து இந்த பட்டியலினம், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னாவே அவங்க மேலே வந்து தாக்குதல் வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படின்றத வேணால் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் நிறைய விதத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த கத்தி எடுத்தவெல்லாம் வீரம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவங்க தான் 1ஆம் நம்பர் வந்து கோலத்தனமான பொட்ட பசங்க. இதை தான் நிதர்சனமான உண்மை. கத்தி எடுத்து வெட்டிட்டா அது என்ன கான்செப்ட் அவன் வீரன் ஆக முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து எந்த விதத்துலையும் ஒத்துக்க முடியாது. பல்வேறு மேடைகளை பல்வேறு தலைவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் தற்குறிங்க. அந்த கத்தி எடுத்து வெட்டுறது அப்படின்றத 1ஆம் நம்பர் தற்குறி, மூல வளர்ச்சி இல்லாதவங்க. அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து தைரியம் வருது அப்படின்னா அங்கே வந்து குற்றங்கள் வந்து கண்டிக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதாவது குற்றம்னு ஒருத்தர் செஞ்சிட்டாவே அவனுக்கு வந்து அந்த தண்டனையை உடனே கொடுக்கணும். நீதிமன்றங்கள் வந்து என்ன காலதாமதம் படுத்துறதுனால அவன் வந்து பல்வேறு வழியில் அவனை வந்து யோசிச்சு அவன் வெளியே வரத்துக்கு என்ன வழி, அடுத்தவனை எப்படி, அதாவது சிறைக்குள்ளேருந்தே ஒருத்தனுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை தூக்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய நீதிமன்றங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இங்கே நீதி அப்படின்றது கிடையாது. குற்றம் செய்கிறவனுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும்.